அங்கமுத்துக்கு மூக்கு உடனே வியர்த்துவிடும். கண்ணனும் தான் என்ன அவ்வளவு பெரிய அட்டை பெட்டியை மறைக்க முடியுமா? முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சித்த கதைதான். அவசர அவசரமாக குனிந்து கீழே விழுந்த அட்டை பெட்டியை கண்ணன் எடுத்தான். அதே வேகத்தில் மீண்டும் அதை மறைக்க முயற்சித்தான். அதற்குள் அங்கமுத்து, என்னடா கண்ணா அது, இங்கே கொண்டு வா பார்ப்போம் என்று குலைந்தாள். ஒன்றுமில்லை அம்மா. பயத்துடன் கண்ணன் அம்மாவுக்கு பக்கத்தில் வந்தான். பெட்டியை பார்த்ததும் உள்ளே என்ன இருக்கின்றது என்பதை அங்கமுத்து தெரிந்து கொண்டாள். அடடே, சேலையா? அவள் வாயெல்லாம் பல். ஆமாம், இல்லை, ஆமாம் அம்மா, சேலைதான். கண்ணன் அசடு ஒளிந்தான். உங்களுக்குத்தான் வாங்கி வந்தேன், இந்தாருங்கள். அவனுக்கு கூட புழுகுவதற்கு தெரிந்திருக்கின்றது. பெட்டியை அம்மாவிடம் கொடுத்தான். இதற்குள் கணவனின் குரல் கேட்டு லட்சுமி மாடியில் இருந்து இறங்கி வந்தாள். இடுக்கியில் அகப்பட்ட எலிக்குஞ்சு போல கண்ணன் நிற்பதை பார்த்ததும் அவள் மாடிப்படியிலேயே நின்று விட்டாள். எனக்கா வாங்கி வந்தாய் என் ராசா? அங்கமுத்து ஆசையோடு பெட்டியை திறந்தாள். பெட்டிக்குள் காஞ்சிபுரமும் இல்லை, காசியும் இல்லை, காஷ்மீரும் இல்லை. அங்கமுத்துவின் முகம் சுருங்கிவிட்டது. கையில் எடுத்து பார்த்தாள். கண்ணாடி போல இருந்தது. என்னடா இது? அங்கமுத்து மகனை பார்த்து, ஓ, வெங்காய சருகா என்றாள். கண்ணன் தேல் கொட்டிய திருடன் போல விழித்தான். ஏண்டா கண்ணா, அம்மா இந்த சேலையெல்லாம் கட்டுவேனா? போ, கொண்டு போய் கொடுத்து விட்டு நல்ல காஞ்சிபுரமாக வாங்கி கொண்டு வா. அங்கமுத்து சேலையை மீண்டும் அட்டை பெட்டிக்குள் வைத்து மூடி மகன் இடம் நீட்டினாள். அப்பொழுதுதான் மாடிப்படியில் நின்ற லட்சுமி மீது அவள் பார்வைப்பட்டது. ஓ, அது அங்கமுத்துவின் சிரிப்பா அல்லது சொக்க சீமா பானுமதியின் பாட்டா என்று தெரியவில்லை. அதில்தான் எவ்வளவு எகத்தாளம், எவ்வளவு இகழ்ச்சி. பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாயா? அதோ அவள் ஆசையோடு காத்து கொண்டிருக்கின்றாள். போ, கொண்டு போய் கொடு. அங்கமுத்து எகத்தாளமாக கூறினாள். சரிம்மா. கண்ணன் அப்பாவித்தனமாக லட்சுமியை நோக்கி நகர்ந்தான். ஏய் நில்லுடா, மல்லிகைப்பூ வாங்கி வந்திருக்கின்றாயா? கண்ணன் நின்று அம்மாவின் பக்கம் திரும்பினான். ஐயோ இல்லையம்மா, அந்த தெருக்கோடையில் பூக்காரி இருப்பா, போய் வாங்கி கொண்டு வா. அவளுக்கு பட்டு உடுத்தி பொட்டு வச்சு உன் கையாலேயே பூச்சூட்டி அழகு பாரு. அங்கமுத்து வெறுப்பை உமிழ்ந்தாள். கண்ணன் திரும்பி லட்சுமியை பார்த்தான். அவனுக்காக காத்து கொண்டு இருந்த அவள் தலை நிறைய பூச்சூடி நெற்றி நிறைய பொட்டு வைத்திருந்தாள். கண்ணன் மீண்டும் தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, லட்சுமி பூவெல்லாம் வச்சிருக்காமா என்றான். பூ வச்சிருக்காளா? அப்படின்னா பால்கோவா வாங்கி கொண்டு போய் கொடு, பாதாம் அல்வாலாம் வாங்கி கொண்டு போய் கொடு, போ. அங்கமுத்து ஆத்திரமாக புரிந்தாள். வாங்கி வந்திருக்கிறேன் அம்மா. கண்ணன் சிரித்து கொண்டே பேண்ட் பாக்கெட்டுக்குள் இருந்து 2 பொட்டலங்களை எடுத்தான். லட்சுமி திடுக்கிட்டாள். அடப்பாவி! அங்கமுத்து நெஞ்சில் அடித்து கொண்டாள். எத்தனை நாளாக இந்த வேலை? புலியாக பாய்ந்து அவன் கையில் இருந்த பொட்டலங்களை எட்டி பறித்தாள். கண்ணன் திகைத்து பதைத்து நின்றான். பொண்டாட்டி கட்டிய சேலையோடு வந்து விட்டாளே என்று வெகு அக்கறையாக போய் சேலை வாங்கி வந்திருக்கிறாயா? அவளை பெற்றவனுக்கே அக்கறை இல்லை, உனக்கு என்னடா இந்த வம்பெல்லாம்? சொற்கள் நெருப்பு கங்குகளாக தெரித்தன. லட்சுமி ஆத்திரத்தில் பொறுமினாள். ஆனால் அடக்கி கொண்டாள். பழைய சோற்றுக்கே லாட்டரி அடித்தவள் அவளுக்கு பாதாம் அல்வாவா? ஆசை இருந்தால் அவன் அப்பனிடம் சொல்லி வாங்கி திங்க வேண்டியது தானே. அதற்கு அங்கே ஏது வக்கு? இந்த வீட்டை தின்றே தீர்த்து விடுவாள் போல் இருக்குது. லட்சுமி அவமானத்தால் கூனி குறுகினாள். பற்களை அழுந்த கடித்து கொண்டாள். பொண்டாட்டிக்கு திருட்டுத்தனமாக அல்வா வாங்கி கொடுக்கிறாயா? உனக்கு வெக்கமா இல்லை? சேலையாம் சேலை. இன்னும் 2 நாள் போனால் அவளுக்கு சேலை கூட துவைத்து கொடுப்பாய் போல் இருக்கிறதே. அங்கமுத்து விடாமல் பேசினாள். போதுமத்தை. அடையும் உடைந்த வெள்ளம் போல லட்சுமி பொங்கி கொண்டு வந்தாள். என் பிறந்த வீட்டை, என்னை, பெற்றவர்களை கேவலமாக பேசினீர்கள், பொறுத்து கொண்டேன். ஆனால் இவரை பற்றி எதுவும் பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டே கணவனின் கையை பிடித்து கொண்டாள். இவராமே பெரிய இவர் சுவர் காணாத அதிசயத்தை கண்டுவிட்டாள். அங்கமுத்து மூக்கில் விரலை வைத்தாள். அவன் என் பிள்ளை, அவனை ஏசுவேன், பேசுவேன். அதை கேட்க நீ யார்? அங்கமுத்து ஆவேசமாக லட்சுமியின் கையை தட்டிவிட்டாள். கண்ணனை சட்டென்று தன் அருகில் இழுத்து கொண்டாள். அவர் நேற்று வரை வேண்டுமென்றால் உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், இன்றிலிருந்து என் கணவர் சொல்லிக்கொண்டே லட்சுமி கண்ணனை பிடித்து இழுத்தாள். தாய் ஒரு பக்கம் இழுக்க, தாரம் மறுபக்கம் இழுக்க, பாவம் கண்ணன் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்தான். அப்பொழுதுதான், என்னம்மா இது, கயிறு இழுக்கிற போட்டியா என்று சிரித்து கொண்டே கயல்விழி அங்கே வந்தாள்.
அவளை பார்த்ததும் லட்சுமி கண்ணனை விட்டுவிட்டு ஒதுங்கி கொண்டாள். உன் அண்ணன் செய்திருக்கும் வேலையை பார்த்தையாடி? அருமை பொண்டாட்டிக்கு பெருமையாக சேலை வாங்கி வந்திருக்கின்றான். வக்கனையாக பேசிக்கொண்டே அங்கமுத்து சேலையை எடுத்து மகளிடம் காட்டினாள். ஓ, அழகா இருக்குதே! கயல்விழி கண்களை மலர்த்தினாள். அண்ணி, இந்த சேலையை நீங்கள் கட்டிக்கொண்டால் சினிமா நட்சத்திரம் போல இருப்பீர்கள். டொங் என்று வேகமாக அவள் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள் அங்கமுத்து. ஆ என்று கத்திக்கொண்டே தலையை தடவிக்கொண்டாள். இங்கே என்ன தேங்காய் உடைபடுகிறது என்று சொல்லிக்கொண்டே அப்பொழுது மன்னன் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் தனக்கு பெரிய ஆதரவு கிடைத்தது போல அங்கமுத்துவுக்கு தோன்றியது. நீ சொல்லுடா, உன் அப்பா என்றாவது எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்ததுண்டா என்று அவனிடம் அங்கமுத்து கேட்டாள். மன்னன் சேலையை பார்த்தான், அண்ணியை நோக்கினான், நிலைமையையும் புரிந்து கொண்டான். பிறகு சொன்னான், அப்பா அப்படியெல்லாம் தப்பு தண்டா செய்ய மாட்டாரேம்மா. உன் அண்ணன் பண்ணிய வேலையை பார்த்தாயா? அவளுக்கு சேலை வாங்கி வந்திருக்கிறான். அங்கமுத்து சேலையை தூக்கி காட்டினான். அண்ணா, பெண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்கலாமா? இந்திய குற்றச்சட்டம் 253வது பிரிவு 7வது உட்பிரிவு படி குற்றமாயிற்றே. அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? 6 ஆண்டு கடுங்காவல். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல மன்னன் சொன்னான். சேலை மட்டும் இல்லையாண்டா, இங்கே பார், அல்வா பால்கோவா எல்லாம் அவளுக்குத்தான். அங்கமுத்து சுட்டி காட்டினாள். அல்வா வேறா? ஓ, அதற்கு 4 ஆண்டு உள்ளே தள்ளலாம். பால்கோவா, அது எவ்வளவு பெரிய குற்றம், அதற்கு கோவாவுக்கே அனுப்பலாம் என்றான் மன்னன். அவனே தொடர்ந்தான். அண்ணா, அம்மாவுக்கு அப்பா ஏதாவது வாங்கி கொடுப்பதை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா? அம்மாதான் அப்பாவுக்கு கடைசியாக காவி கமண்டலம் வாங்கித்தரப் போகிறார்கள். மன்னன் சிரியாமல் பேசினான். ஆனால் கயல்விழி குபீர் என்று சிரித்து விட்டாள். அங்கமுத்துவுக்கு மூக்கு அறுபட்டது போல இருந்தது. டேய் என்று உடம்பை சிலிர்த்தாள். அடுத்த கணம் அங்கே யாரையும் காணோம். பூனையை கண்ட எலிகளைப் போல தங்கள் வலைகளுக்குள் சென்று ஓடி பதுங்கி கொண்டார்கள் அனைவரும். சாமி மலை ஏறியது போல அங்கமுத்து பெருமூச்சு விட்டாள். சற்று நேரத்தில் அமைதி, அடைமழை ஓய்ந்தது போல இருந்தது. அங்கமுத்து சோஃபாவில் அமர்ந்தாள். எதுவும் நடக்காதவள் போல சர்வசாதாரணமாக அல்வா பொட்டலத்தை பிரித்தாள். பிரிக்கும்போதே அவள் நாவில் நீர் கொட்டியது.